என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தன் தகப்பனையாவது தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வழக்கிலே எளியவனுடைய நியாயத்தை புரட்டாயாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரையே சேவிக்க கடவர்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ மற்றவர்களின் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்தில் பெசலெயேலை சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதற்கு அடையாளமாக ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசே கெஞ்சி பிரார்த்தித்த போது, கர்த்தாவே, ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களின் பாவத்தை மன்னிக்கும்படி திறப்பின் வாசலில் நிற்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கன்று குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தாவே அவர்களை உபாதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தாவே மோசேயோடு முகமுகமாய் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததே, உமக்கு ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய சாந்தமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா தயை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம், கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெறுங்கையோடே என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புறஜாதிகளை துரத்தி எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.